தற்குறிலாம் எங்களை சொல்லாதீங்க, நாங்க தற்குறி இல்ல ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லிருக்காரு. என்ன எப்படி நான் பாக்குறீங்க? ஆச்சரியக்குறியா இல்ல ஆபத்து குறியீடாங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். உன்னோட ஜெத்த எப்படி இருக்கு, உன் லீடர்ஷிப் எப்படி இருக்கு, உன்கிட்ட கரிஸ்மா இல்ல, நீ வெறும் உன்னோட இந்த திமுக கூட்டத்தை வச்சு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கறதுனால தான் எல்லாரும் அதை நோக்கி போறாங்க. பிரிடாமினென்ட்டா இளைஞர் பட்டாளம் அவங்கள பார்த்து நீ தற்குறின்னு சொல்ற அப்படின்னா அது காரணமே முதல் காரணமே திமுக மட்டும்தான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெபுட்டி சிஎம் ரீசெண்டா ஒரு மாநாடு நடத்திருந்தாங்க. என்ன மாநாடு பேரு? அறிவு திருவிழா. இவங்களுக்கெல்லாம் அதை பத்தி அறிவை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கா? எப்ப அறிவழகா உனக்கு யார் இந்த பேர் வச்சாங்கிற மாதிரி இவங்கெல்லாம் எப்படி பேசலாம்? இவங்களுக்கு தமிழ் மக்கள் மேல தமிழர்களோட உணர்வை பத்தி இல்லைன்னா கட்சத்தீவை தாரா பார்க்கும்போது வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு இப்ப அதை பத்தி பேசுவாங்களா? ஸோ இதுக்கு இவங்களுக்கெல்லாம் தமிழர்களை பத்தி எந்த கவலையும் இல்லை. ஆட்சியில் இருக்கணும், அதிகாரத்தில் இருக்கணும், அதற்கு எவனை வேணாலும் எதிரியாக்கலாம், எவனை வேணாலும் நண்பராக்கலாம். இந்த மணல் திருடு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. 22.7 லட்சம் யூனிட் இந்த பாலாறு மண்ணிலிருந்து எடுத்துட்டு போறாங்க. 4500 கோடி கிட்ட வருவாய் லாஸா இருக்குன்னு. அங்கெல்லாம் போராட்டம் பண்ணுமே தாவேக்கா ஏன் போராட்டம் பண்ண மாட்டேங்குது? நாம் தமிழர் கூட போராட்டம் பண்ணுது. இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கணிசமான வாக்கு வங்கி வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சீட்டாக கன்வெர்ட் ஆகுமாங்கிறதா மெயின் கொஸ்டின். திமுக ஆட்சிக்கு வந்தா உதயநிதி அவர்கள் தான் அடுத்த சிஎம் வருவார். விஜயோட அந்த அரசியல் சாப்டரை க்ளோஸ் பண்றதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்ப்பார். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் இளைய பாரதத்தின் நிறுவனரான கார்த்திக் கோபிநாத் சார் அவர்கள் தான். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம்ண்ணா. வணக்கம் கௌதம். அண்ணா, நேற்றைய தினம் காஞ்சிபுரத்துல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தாவேகாவின் தொண்டர்களை பார்த்திருக்காரு. இதுல ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருக்காருமா. தற்குறிலாம் எங்களை சொல்லாதீங்க, நாங்க தற்குறி இல்ல ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லிருக்காரு. என்ன எப்படி நான் பாக்குறீங்க? ஆச்சரியக்குறியா இல்ல ஆபத்து குறியீடாங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஆனா இந்த தற்குறிங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த திமுக காரங்க பிரைமரியா அவங்கள பார்த்து தற்குறின்னு சொல்றாங்கல்ல, இது யாருக்கு தெரியுமா ரொம்ப கேவலம்? திமுக தான் கேவலம். 60 வருஷமா ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டை நாங்கள் வேற லெவலில் கொண்டு போய் வச்சிருக்கோம், சமூக நீதிக்கு பேர் போன ஊர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் எப்படி வச்சிருக்கீங்க? அரசியல் மயப்படுத்தல, அவங்களுக்கு எந்த விதமான விழிப்புணர்வும் கொண்டு வரல, அவங்க சுயமரியாதையை நீங்க கேலி கூத்தாக்குறீங்க. புரியுதுங்களா? அவனுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும்ல. அவன் ஒருத்தரை பார்த்து ஈர்த்து போறான் அப்படின்னா உன்னோட ஜெத்த எப்படி இருக்கு, உன் லீடர்ஷிப் எப்படி இருக்கு, உன்கிட்ட கரிஸ்மா இல்லை, நீ வெறும் உன்னோட இந்த திமுக கூட்டத்தை வச்சு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கறதுனால தான் எல்லாரும் அதை நோக்கி போறாங்க. அப்ப அதை நோக்கி போகக்கூடிய அந்த அந்த ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, பிரிடாமினென்ட்டா இளைஞர் பட்டாளம் அவங்கள பார்த்து நீ தற்குறின்னு சொல்ற அப்படின்னா அது காரணமே முதல் காரணமே திமுக மட்டும்தான். இதற்கு இவங்க எப்படி இருக்காங்கன்னா அதற்கு காரணம் திமுக தான். அதை முதல்ல திமுக புரிஞ்சுக்கணும். இதை பாருங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிஹாரிகள்லாம் என்ன படிச்சிருக்காங்க, யூபியில பீகார்ல எல்லாம் முட்டாள்கள் அப்படிங்கிறாங்க. திமுக எவ்வளவு டேஞ்சரஸான கூட்டம்ங்கிறதுக்கு பெஸ்ட் எடுத்துக்காட்டு இதுதான். அவங்க என்ன பண்றாங்க, வெளியூர்ல நார்த் சவுத் டிவைடுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்றாங்களோ தன்னோட மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கும் அதே ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்றாங்க. எப்போ திமுகவை ஆதரிக்கலைன்னா உடனே நீ எல்லாம் தற்குறி, உனக்கு அறிவு கிடையாது, நாங்க தான் அறிவார்ந்த கூட்டம். இப்ப ரீசெண்டா இவரு இந்த சம்பவம் விஜயோட சம்பவத்தையும் அதே மாதிரி இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெபுட்டி சிஎம் ரீசெண்டா ஒரு மாநாடு நடத்திருந்தாங்க. என்ன மாநாடு பேரு? அறிவு திருவிழா. அறிவு திருவிழா. ஆமா, இவங்க அறிவை தான் இவங்க மூளையை தான் எல்லா கசாப் கடையிலையும் வரிசையா அடுக்கி வச்சிருக்காங்களே. எங்க மாதிரி இவங்களுக்கெல்லாம் அதை பத்தி அறிவை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கா? எப்ப அறிவழகா உனக்கு யார் இந்த பேர் வச்சாங்கிற மாதிரி இவங்கெல்லாம் எப்படி பேசலாம்? ஒன்றும் இல்லைங்க, ஒரு நபர் கிரிக்கெட் கோப்பை அப்படின்னு சொல்லிட்டு காசியப்பம் பாத்திர கடையில இந்த பேர் அடிப்பார் பார்த்தீங்களா வடிவேல், அந்த மாதிரி ஒரு கோப்பையை கொண்டு போய் சிஎம் டெபுட்டி சிஎம்மையும் ஏமாந்துருக்காங்க. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா நம்மளை என்ன நினைப்பாங்கிற மாதிரி வெளியூர்காரெல்லாம் பார்த்தா எப்படி சிரிப்பான், வாயாலையா சிரிப்பான். அந்த லெவல்ல இருந்துட்டு நீங்களாம் அறிவை பத்தி பேசலாமா? சரி, அது உங்க வாய், நீங்க என்ன பேசிட்டு போவீங்க. ஆனா மத்தவனை தற்குறி, ஏன் உனக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படிங்கிறோன்னா மத்தவனை தற்குறின்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இது ஒரு கீழ்த்தரமான பாலிடிக்ஸ். குறிப்பாக விஜயை ஆதரிக்கக்கூடிய நிறைய பசங்க சோஷியலி எக்கனாமிக்கலி பேக்வர்டு கம்யூனிட்டிலேருந்து வராங்க. அதை நம்ம கண் கூட பார்க்க முடியுது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஆஸ்பிரேஷனல் கிளாஸ். ஓகே, நம்மளும் இவரை மாதிரி ஒரு பெரிய தலைவரோ ஒரு பெரிய நடிகரோ இல்லை ஒரு பெரிய என்டர்டெய்னரோ அவளாங்கிற ஒரு ஆர்வம் நிறைய பேர்கிட்ட இருக்கு. அப்ப அவங்களையெல்லாம் பார்த்து நீ தற்குறி அப்படின்னா உண்மையிலேயே நீ சமூக நீதிக்கு என்ன கிழிச்சிருக்க? இந்த இடத்துல சீன அண்ணாதுரை அவர்கள் இருந்திருந்தாருன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, தம்பி வா, தலைமை தாங்க வா அப்படின்னு அரவணைச்சு கொண்டு போக ட்ரை பண்ணுவார். நம்ம கிட்ட ஏதோ மிஸ்டேக் இருக்கிறதுனால தான் அங்க போறாரு அப்படின்னு. ஆனா இவங்க அட் த டிராப் ஆஃப் அ ஹேட்
மற்றவங்களை கேவலப்படுத்துறாங்க அப்படின்னா இவங்க உண்மையான இன்டென்ஷன் என்ன? இதைத்தான் காலமாக நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வரேன். இவங்க வந்துட்டு இவங்க குடும்பத்தை பவர்ல வச்சு அதை வச்சு ஆட்டையை போடுறதுக்கு வேண்டி என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் தானே தவிர இவங்களுக்கு தமிழ் மக்கள் மேல, தமிழர்களோட உணர்வை பத்தி, இல்லைன்னா கட்சத்தீவை தாரா பார்க்கும்போது வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு இப்போ அதை பத்தி பேசுவாங்களா? ஸோ இதுக்கு இவங்களுக்கெல்லாம் தமிழர்களை பத்தி எந்த கவலையும் இல்லை. ஆட்சியில் இருக்கணும், அதிகாரத்தில் இருக்கணும், அதற்கு எவனை வேணாலும் எதிரியாக்கலாம், எவனை வேணாலும் நண்பராக்கலாம். இதுதான் இவங்களோட கோட்பாடு. இதில் பார்த்தீங்கன்னா டெபுட்டி சிஎம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு ஃபோட்டோ எதை ரவுடி கூட கட்டி பிடிச்சி விளையாடுற மாதிரி. எந்த ரவுடினே? திமுக காரன் தான் ரவுடித்தனம் பண்ணுவான் அப்படின்னா அந்த நாய்க்கும் ரவுடின்னு பேரை வச்சுட்டு இதுலேருந்து எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் வந்ததுன்னு நீங்கள் யோசிக்க கூட வேணாம். அதை கட்டி பிடிச்சி தழுவிட்டு முத்தம் விட்டு ஃபோட்டோ போட்டுக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு பாலிட்டிஷியனாக இருக்கார். ஆனால் அவரை ப்ராப் பண்ணி ஒரு பெரிய தலைவராக கொண்டு வர்றதுக்கு என்டையர் டிஎம்கே எக்கோ சிஸ்டமும் ஒர்க் பண்ணுது. ஸோ இது பெட்டரா அது பெட்டரா, டெவில் இந்த டீப் சி அப்படிங்கிற மாதிரி ஒரு சாய்ஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் விதைக்கிறாங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு வஸ்டான ஒரு கலாச்சாரம். உங்களுக்கு அறிவு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், எல்லாருக்கும் அதை பகிர வேண்டும். அப்பதான் அதுவும் வளரும், உன் அறிவும் வளரும். உனக்கு இருக்கிறதே எத்துண்டு அறிவு, அதனால அதை பகிர்றதுக்கு உண்டான மனசும் உனக்கு வராது. தற்கொலைங்கிற ஸ்டேட்மெண்ட்டை விஜய் ஒரு கட்சி தலைவரா டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறது, அது ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறது, அதை நான் கண்டிப்பா வரவேற்கிறேன். ஏன்னா பண்ணிதான் ஆகணும். ஏன்னா உன் கட்சிக்காரனை இப்படி சொல்லும் போது அவனுக்கு எவ்வளோ கோபம் வரும். நீங்களாம் பேசலாமான்னு அந்த கடுப்பு இருக்கும். அதை விஜய் டிஃபெண்ட் பண்ணது நல்ல விஷயம் தான். ஆனா அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, விஜய் அவர்கள் ஒரு பேஸே இல்லாம பொலிட்டிஷியன் ஆகிட்டாரு. அப்ப இவருக்கு என்ன பேஸ் இருக்கு? இவர் ஓப்பனா என்ன சொல்லியிருக்காருன்னா, இது அதுக்கான முயற்சி இல்லை, நான் படத்துல நடிக்கிறது இது அதுக்கான முயற்சி இல்லைன்னு சொன்ன நபர் தானே நீங்க. அப்ப நீங்க திரு கருணாநிதி அவர்களோட பேரனாக இல்லாம ஸ்டாலின் அவர்களோட பையனாக இல்லாம இருந்திருந்தால் உங்களுக்கு இந்த சீட்டு கிடைச்சிருக்குமா? எல்லாரும் சொல்லுவாங்க மக்கள் ஓட்டு போட்டு தானே ஜெயிக்கிறாங்க, அந்த சீட்டு கிடைச்சிருக்குமா? அந்த டிஎம்கே பேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்குமா? அதெல்லாம் நீங்க பண்ண வேலை கிடையாது. இத்தனை வருஷமா அந்த கட்சி கட்டமைப்பு பண்ண வேலையை போய் உட்கார்ந்து அறுவடை பண்றீங்க நீங்க. ஸோ டெமோக்ரஸியில் இந்த ஈஸி வேட் அவுட் எல்லாம் இருக்கு. எல்லா ட்ரெடிஷ்னல் இந்த டைனாஸ்ட் பார்ட்டிஸ், நீங்க ராகுல் காந்தி எடுத்துக்கோங்க, பிரியங்கா காந்தி எடுத்துக்கோங்க, அவங்க சீட்டெல்லாம் அங்கே இருக்கும். சோனியா காந்திக்கு ராய்பரேலி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதுவே பிரச்சனையாகி அதுக்கப்புறம் தான் ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்றாருன்னா யூபிலையும் வர்றாரு, வயநாடுலையும் வர்றாரு. ஸோ கட்சி கட்டமைப்பு ஒரு இடத்த ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்கோம், அந்த இடத்துல போய் நீங்க நோகாம உட்காந்து நோம்பி கூப்பிடுறீங்க. ஸோ இதெல்லாம் பேசுறதுக்கு உதயநிதி அவர்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. நான் நேற்று தாவேகா தலைவர் விஜய் அவர் பேசும்போது எல்லார் வீட்டுக்கும் ஒரு பைக் கம்பல்சரி இருக்கணும், கார் ஃபியூச்சரா நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கேற்ற பொருளாதாரத்தை கண்டிப்பா நாங்கள் பண்ணி தருவோம் அப்படின்னு பேசியிருக்காரு. அதோட ஏன் ஹெலிகாப்டர் சொல்ல வேண்டியதானே? இல்லைங்க, இதுல பாருங்க, அவர் ரொம்ப கிளவரா அதை பிளே பண்ணியிருக்காரு. திரு விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் மோட்டார் பைக் கொடுப்போம்னு அவர் சொல்லலை, ஒவ்வொரு வீட்லையும் மோட்டார் பைக் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஃபியூச்சரில் ஒவ்வொரு வீட்லையும் ஒரு கார் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் மோட்டார் பைக் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகும்? இவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லாம் இவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, அதாவது தேர்தல் வாக்குறுதிகளும் அடிப்படையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா, மோட்டார் பைக் கொடுத்தீங்கன்னா, 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, மினிமம் ஒரு 60,000 ரூபா நீங்க போடுங்க, எவ்வளோ ஆகுதுன்னா 15 லட்சம் கோடி. ஸோ அதெல்லாம் இம்ப்ராக்டிக்கல். இந்த மாதிரி வாக்குறுதியெல்லாம் அவர் கொடுத்தாருன்னா அதை தயவுசெய்து மக்கள் நம்பாதீங்க. ஆனா அவர் அதை கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிறது என்னோட. நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா அம்மா அவர்கள் கொடுத்துருக்காங்களா? அம்மா அவர்கள் என்ன கொடுத்தாங்க? ஆக்சுவலி அம்மா அவர்கள் என்ன கொடுத்தாங்கன்னா, மேடம் ஜெயலலிதா அவர்கள் 1 லட்சம் பயனாளிகளுக்கு, அதாவது வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு, அவங்க டெய்லி பஸ்ல போயிட்டு வராங்க, சில இடத்துல போக முடியல, இன்ஆக்சசிபிள் ஏரியா இருக்கு, அதனால பெண்களுக்கு ஸ்கூட்டி வாங்குறதுக்கு 50% ஊதியம் கொடுத்தாங்க, சப்சிடி கொடுத்தாங்க. ஸோ நீங்க ஒரு 20,000 ரூபா, அப்ப ஒரு 40,000 ரூபாய்க்கு ஸ்கூட்டி கிடைக்கணும், 20,000 ரூபா உங்களுக்கு ஊதியமாக கிடைக்கும். இதுவும் எவ்வளவு பேருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. அதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 250 கோடி செலவாயிருக்கு. ஏன்னா அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட். ஸோ 1 லட்சம் பேருக்கே அப்படின்னா இந்த மாதிரி ப்ராமிசஸ் எல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்தா இருக்கு. அப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அது இம்ப்ராக்டிக்கல். அப்படி பண்ற ஒரு தவறை இவர் பண்ணார் அப்படின்னா கஜானா காலி ஆயிடும். கஜானா காலி மட்டும் கிடையாதுங்க, இதெல்லாம் நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அரசியல்ல காம்படிட்டிவ் பாப்புலிசம்னு சொல்லுவாங்க. அதாவது இவன் அதை கொடுக்குறான், அதை விட நான் ஜாஸ்தி கொடுப்பேன், அதை விட நான் ஜாஸ்தி கொடுப்பேன் அப்படிங்கிறது அது ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டை நோக்கி கொண்டு போகும். ஸோ அதை கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஏன் சொல்றேன்னா, திரு விஜய் அவர்கள் ஒரு மாற்று சக்தியாக வரணும்னு நினைக்கிறார். அவர் என்ன பண்ணணும்னா, நல்ல ரோடு எல்லா இடத்துலையும் இருக்கும், அதுல நீ 2 வீலர் ஓட்டு, 4 வீலர் ஓட்டு, ஏன் ரேஸ் கார் ஓட்டு, அந்த அளவுக்கு இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுதான் அடிப்படை கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தான் நம்மளோட அரசாங்கத்தின் வேலை. அரசாங்கம் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு போயிட்டாங்கன்னா மக்கள் வேலை செய்ய மாட்டாங்க. அவர் முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு, மீன் பிடிக்க தெரியாதவங்களுக்கு மீன் கொடுப்போம்,
அப்புறம் மீன் பிடிக்கவும் கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனால் மீன் பிடிக்க தெரியாதவங்களுக்கு தான், அதாவது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள் எல்லாருக்கும் பிளாங்கெட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா எக்கனாமி டிஸ்ரப்ட் ஆகிடும், ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸே இருக்காது, கஜானா திவாலாயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராமிசஸ் கூட அவர் கொடுக்க மாட்டார் அப்படின்னு நம்புகிறோம். அப்படி கொடுத்தா அதை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அறிவார்ந்த தமிழ் மக்கள் ஈடுபட வேண்டும். ஓகே. ஆனால் அதே மாதிரி இன்னொரு ப்ராமிசஸ் என்ன சொல்கிறாருன்னா, எல்லோருக்கும் வந்து நிரந்தரமாக வீடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தையும் கொண்டு வருவோன்ற மாதிரி சொல்லியிருக்காருண்ணே. இப்போ ஏற்கனவே திரு மோடி அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே, அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு ஒரு யோஜனா இருக்கு. அதில் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டுறீங்களா, அதுல உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரும் அப்படின்னு இது ஆல்ரெடி பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் நம்ம வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் இது எப்படி கொண்டு வரார், அதோட மொடாலிட்டிஸ் என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட் அதுல இருந்து என்ன ஹெல்ப் பண்ணும், ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டா அவங்க என்ன பண்ண போறாங்க, யாரெல்லாம் பெனிஃபிஷியரிஸா செலக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேசிக்கான ஒரு அப்ரோச் தான் எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் பண்றது. இதுல புதுசா அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. நாம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு குடிமகனாக நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அந்த பார்ட்டி கிட்ட இருந்தேன்னா, லா அண்ட் ஆர்டர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, போலீஸ் ரிஃபார்ம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பின்ன எந்த கட்சி சொல்லணும் லா அண்ட் ஆர்டர் கேவலமா இருக்கும் எங்க அரசாங்கத்துல சொல்லுவாங்க, யாருமே வாக்குறுதி அப்படி கொடுக்க மாட்டாங்க. பட் ரோட் மேப் என்ன, எனக்கு போலீஸ் ரிஃபார்ம்ஸ் வேணும், எனக்கு வந்து போலீஸ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன்ல இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், இந்த பிரகாஷ் சிங் கமிட்டி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், அதை தாண்டி சில விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கோ அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், இதெல்லாம் தான் எங்களோட மொடாலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ரோட் மேப்போட அவர் வெளியே வரணும். புரியுதுங்களா? இப்போ காஞ்சிபுரத்தில் அவர் பேசும்போது சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த மணல் திருடு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, 22.7 லட்சம் யூனிட் இந்த பாலாறு மண்ணில இருந்து எடுத்துட்டு போறாங்க, 4500 கோடி கிட்ட வருவாய் லாஸா இருக்குன்னு. அங்கெல்லாம் போராட்டம் பண்ணுமே தாவேகா ஏன் போராட்டம் பண்ண மாட்டேங்குது? நாம் தமிழர் கூட போராட்டம் பண்ணுது. நாம் தமிழர் கான்ஸ்டன்டா கன்னியாகுமரி சைட்ல அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பாஜக பல விஷயங்களுக்கு போராட்டம் பண்ணுது, அதிமுக போராட்டம் பண்ணுது, தாவேகா இந்த மாதிரி விஷயங்களுக்கு போராட்டம் பண்ணணும். அதே மாதிரி அவங்களோட விஷயத்துல அவங்களோட இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரொம்ப கிளியராக தெள்ள தெளிவாக இருக்கணும். இவ்வளோ நான் செலவு பண்ண போறேன்னா எனக்கு எங்கிருந்து வருவாய் வரும் அப்படிங்கிறதையும் ஒரு போடணுங்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். பட் இதெல்லாம் அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கொடுக்கும்போது அதற்கு உண்டான ஒரு அனாலிசிஸ், ஒரு கமெண்ட்ரியும் நம்ம பண்ணுவோம். ஓகே. ஆனால் எல்லா ஸ்டேஜ்லையுமே அவருக்கு சொல்றது என்னன்னா, போட்டி 2 பேருக்கு தான், தேவைக்கா இல்லைன்னா திமுக அப்படின்ட்டு. ஏன் மற்ற கட்சிகளை அவரை எடுத்துக்கவே மாட்டேங்கிறாரு? இதற்கு 2 காரணங்கள் இருக்கு. பிரைமரியாக என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் அதிமுக கூட்டணியை அவரை பீட் பண்றோம், நாங்க வந்து அது ஒரு பொருட்டு கிடையாது, நாங்க தான் எமர்ஜிங் ஃபோர்ஸ் அப்படின்னு அவர் அந்த ஐடியாவை மக்கள் மனசுல விதைக்க பார்க்கிறார். இல்லைன்னா 2 பேர் கூட போட்டி போடணும்ல, இப்போ ஒருத்தர் கூட போட்டி போட்டா போதும் அப்படிங்கிற நரேட்டிவ் செட்டிங், அது உண்மையா இல்லையாங்கிறது அப்புறம் பார்ப்போம். பட் அந்த நரேட்டிவ் செட்டிங்குள்ள அவர் கொண்டு போறார். இப்போ அதிமுக என்ன சொல்லுவாங்க, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிம்பாங்க. ஸோ திமுக என்ன சொல்லுவாங்க, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து டிவிக்கு அவ்வளவு முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் அரசியல்வாதிகள் அவங்களுக்கு யார் அப்போனண்டாக இருக்கணும், என்ன ஸ்டோரியை அவங்க என்ன நரேட்டிவ் அவங்க செட் பண்ண விரும்புறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. 2வது காரணம் என்ன அப்படின்னா, பல கட்சிகள் இந்த கூட்டணிக்கு வரலாம் அப்படிங்கிற கேட்டை ஓப்பனாக வச்சுக்கிறதுக்கு வேண்டி இது தாவேகா அண்ட் திமுக அப்படிங்கிறாங்க. இது டூ ஏர்லிங்க. நான் மறுபடியும் சொல்றேன், டிசம்பருக்கு அப்புறம் பாருங்க, ஜனவரி நிறைய மாற்றங்கள் வரும், பல மாற்றங்கள் இப்போ வரும். இந்த டிசம்பர்லேயே அதற்குண்டான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன கேம் கிளியரா இருக்க போகுது அப்படின்னு. இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கணிசமான வாக்கு வங்கி வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சீட்டாக கன்வெர்ட் ஆகுமாங்கிறதா மெயின் கொஸ்டின். சீட்டாக கன்வெர்ட் ஆகலை, அவர் தனியாக நின்று நான் ஓட் பர்சன்டேஜ் மட்டும் காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு விபரீத முடிவெடுத்தாருன்னா, திமுக ஆட்சிக்கு வந்தால் உதயநிதி அவர்கள் தான் அடுத்த சிஎம் வருவார். விஜயோட அந்த அரசியல் சாப்டரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்ப்பார். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் அவரை தீவிர ஒரு ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்பாருன்னு நினைக்கிறேன். பட் எப்படி எடுத்தாலும் அறிவார்ந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. ஆனால் அப்படியே கொஞ்சம் தேசிய லெவலில் செய்திகள் போகலாம்னா, யாசிக் மாலிக் அவர் பற்றி செய்திகள் கிடைச்சிருக்கு, இதை பற்றி நீங்கள் எப்போ பார்க்குறீங்க? யாசின் மாலிகோட ஃபோட்டோ நீங்கள் கொஞ்சம் போடுங்க. இவர் எப்படி இந்தியா ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா, அதாவது 2013 வாக்கில் திரு மன்மோகன் சிங் அவர் இருக்கும்போது இவர் ஒரு பிரிவினைவாத தலைவராக கூட பார்க்கல. இவர் ஏதோ ஒரு அமன் கி சாந்தின்னு சொல்லுவாங்க, இவர் எல்லாரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய தலைவர் மாதிரி, JKL ஜம்மு அண்ட் காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்ட். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அவருக்கு கூப்பிட்டு வச்சு மரியாதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, 1990 IAF ஆஃபீஸர்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 பேர் வந்துட்டு அவங்க பஸ்ஸுக்கு வேண்டி வெயிட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அவங்க தாக்கி அவங்களையும் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 22 பேர் அதில் இன்ஜூர் ஆகுறாங்க. ஸோ அதை பற்றி அந்த கேஸ் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஐ விட்னஸ் வராரு. இந்த ஐ விட்னஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யாசின் மாலிக்கும் அதில் இன்வால்வ் இருக்காங்கன்னு.
ஒரு செகண்ட் ஐ விட்னஸ் இப்போ ரீசெண்டாக உள்ள வந்திருக்காங்க. அவருமே என்ன பண்றாருன்னா, அவர் வந்துட்டு இதை பார்த்துட்டு ஆமா இந்த யாசின் மலிக் தான் இப்படி பண்ணியிருக்காரு, யார் அவருன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அது சென்சிட்டிவ் கேஸ். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரோட தடா கோர்ட்ல இப்போ இந்த விஷயம் ஊர்ஜிதமாயிருக்கு. ஸோ நம்ம இந்தியாவோட ஷிஃப்ட் பாருங்க. இதற்கு முன்னாடி தீவிரவாதம் பண்றவங்க, இந்த மாதிரி ராணுவ வீரர்களை கொள்றவங்க, அட்ராசிட்டி பண்றவங்க, இவங்க மாதிரிலாம் ஒரு சாஃப்ட் அப்ரோச்சா இருக்கும். 26/11 நம்ம வந்து ஒரு பதிலடி கொடுக்கறதுக்கு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம், புரியுதுங்களா? அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்து தொட்டா நீ கெட்ட அப்படிங்கிற அளவுக்கு யாரெல்லாம் இன்வால்வா இருக்காங்களோ, அந்த அந்த லிங்க் எவ்வளோ லாஸ்ட் வரைக்கும் போய்தோ அது வரைக்கும் போய் தோண்டி எடுத்து அவங்கள அக்கௌண்டபிள் ஆக்குறோம். அதுவும் ஜுடிஷியல் ப்ராசஸ் மூலமாக அக்கௌண்ட் ஆக்குறோம். ஸோ இந்த யாசின் மாலிக் மேலே கிடைச்சிருக்கூடிய இந்த குரூஷியல் எவிடன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஜுடிஷியலி இவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு தடா ஆக்டில் ரொம்பவே முக்கியமானது. இது என்ன பண்ணும் அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது வெறும் கைதிகளை கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்கள அப்படியே அண்டர் ட்ரையலாகவே வைக்காம, நேஷ்னல் மற்றும் இன்டர்நேஷ்னல் ஃபோரம்ஸில் எங்களோட ஜுடிஷியரி தீவிரவாதத்துக்கு இப்படி தண்டனை கொடுத்துருக்கு அப்படின்ற மெசேஜை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கும். இன்டர்நேஷ்னல் லெவலில் இதுக்கு பயங்கர எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1945 வரைக்கும் நிறைய யூதர்களை கொண்டுகிட்டு இருந்தாங்க யூரோப்பில். அப்போ அதோட ஆர்கிடெக்ட், அந்த ஃபைனல் சொல்யூஷன் சொல்லுவாங்க, கேஸ் சேம்பர்ஸில் கொண்டு போய் வச்சு ஆஸ்விட்ஸில் கொண்டுகிட்டு இருந்தாங்க. அந்த நபர் 2ஆம் உலகப் போர் நடந்துச்சு, ஜெர்மனிலேருந்து எஸ்கேப் ஆவார், அர்ஜென்டினாவில் போய் இருக்கார். அப்போ பல வருடங்கள் கழிச்சு அர்ஜென்டினாவில் போய் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக போயிருக்கார். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே போய் தூக்கிட்டு வந்து அங்கேருந்து ஒரு 4 பேர் போகிறாங்க, மொசாட் 4 பேர் போயிட்டு அவர் அங்கேருந்து பஸ்லேருந்து வரும்போது தெரியாமல் தூக்கிட்டு வந்து வேற ஒரு ஃப்ளைட் வழியாக அவர் அங்கே கொண்டு போய் அங்கே ட்ரையல் நடத்தி அவருக்கு வந்து தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப முக்கியம், ஜுடிஷியல் ப்ராசஸ் த்ரூ தண்டனை வாங்கி கொடுக்குறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த தீவிரவாதிகளுக்கு இது ஒரு பெரிய பாடமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஓகே, ஏன்னா அப்படியே இன்டர்நேஷனல் லெவலே ஒரு நியூஸ் பார்த்து வந்தோடனே ஏற்கனவே பார்த்துருந்தோம், நம்ம G20 மாநாடுக்கு போய் சவுத் ஆஃப்ரிக்கா போய் மோடி அவர்கள் கலந்துக்கிட்டாரு. ஸோ அங்கே எந்த மாதிரி விஷயங்கள் வந்து மோடி அவர்கள் செஞ்சாருன்னு? அதாவதுங்க, மெயினாக இப்போ மோடி அவர்கள் அங்கே போயிருக்கும்போது இப்சா, அதாவது இந்தியா, பிரேசில் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த ஒரு இன்ஃபார்மல் குரூப்பிங் இருக்குது. அப்போ இவங்க எல்லாருமே குளோபல் சவுத்துன்னு அறியப்படக்கூடிய அந்த வளர்ந்து வரக்கூடிய நாடுகள். இவங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் சிமிலர். கிளைமேட் சேஞ்சினால் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், அதுக்கப்புறமா டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்னால இருக்கக்கூடிய சேலஞ்சஸ். ஸோ இது எல்லாமே வந்து காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள். முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UN செக்யூரிட்டி கவுன்சில், யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் 5 பேர் தான் வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸ். அவங்க தான் வீட்டோ எடுக்கிறாங்க. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய மேஜரான டெசிஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த 5 நாடுகள் தான் வந்து முடிவெடுக்குது. அப்போ இந்தியா போன்ற ஒரு நாடு, பிரேசில் போன்ற ஒரு நாடு, சவுத் ஆஃப்ரிக்கா போன்ற ஒரு நாடு, இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஹியூமனிட்டியோட சங்கை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இந்தியாவே இந்த கம்பைண்டாக இந்த நாடுகளோட பாப்புலேஷனை விட ஜாஸ்தியான நாடு. அஃப்கோர்ஸ் சைனா இருக்குது, பட் இவங்க எல்லாருமே சேர்த்தா பயங்கரமான பாப்புலேஷன். அப்போ அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லையே. அப்போ UNSCல ரிஃபார்ம் கொண்டு வரணும்னு நம்ம அப்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்தியா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜாயிண்டாக இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு. அப்புறம் இதில் ஒரு காமன் ஆஸ்பெக்டும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் சில பிரச்சனைகள் இருக்குது. பிரேசிலுக்கும் லூலா டி சில்வா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கான்ஸ்டன்ட்டாக பேசிகிட்டு இருக்காரு ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்ட். இப்போ சிரில் ராமபோசா, அதாவது நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவோட அதிபர், அவர் வந்து அவர் சில விஷயங்கள் பேசிட்டாருன்னு ட்ரம்ப் வந்து அட்டென்ட் பண்ணவில்லை இந்த G20 மீட்டை. இன்ஃபேக்ட் ஹேண்டிங் ஓவர் கூட அவங்க வரல, ஏன்னா அடுத்த G20 மீட் அங்கே தான் நடக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் இந்தியா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா தான் இதுக்கு முன்னாடி G20யும் ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டான ஒரு மெசேஜாகவும் இது பார்க்கப்படுது. அஃபிஷியலாக ஆப்வியஸ்லி இதை சொல்ல மாட்டாங்க, பட் அன்அஃபிஷியலாக குளோபல் சவுத் எல்லாம் கோஆர்டினேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திரு மோடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வாங்க இந்தியாவுக்கு வாங்க, AI இனோவேஷன் சமிட் ஒன்று அடுத்த வருஷம் இருக்கு, நீங்க எல்லாம் வாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிபெண்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா UNலேருந்து, அதுலேருந்து தள்ளி நாங்கள் தனியாக மல்டிலேட்டரல் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறோம், எங்களோட வாய்ஸையும் நீங்கள் கேளுங்க, அப்போ தான் UN மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ் தான் இது. இது ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் அதே மாதிரி காங்கிரஸ் கூட வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மோடி அவர்கள் வந்து ட்ரம்ப்பை வந்து எப்படியும் வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறாரு, மீட் பண்ணவே மாட்டேங்கிறாரு, ஏன் பயந்துட்டாரா பண்ணுற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. என்ன அதாவது காங்கிரஸ்க்கு இதை பற்றி பேசுறதுக்கெல்லாம் தகுதியே இல்லை. அதாவதுங்க, மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா ஃபர்ஸ்ட், இன்டர்நேஷ்னலி யாரையும் ப்ளீஸ் பண்ணும் அப்படிங்கிற தேவை நமக்கு இல்லவே இல்லை. அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்ததே மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான். இல்லை இவங்க என்ன பண்ணுவாங்க, திரு மன்மோகன் சிங் அவர்கள் எல்லா நாட்டுக்கும் போவார், போயிட்டு வந்து நாங்கள் ஒரு டெவலப்பிங் நேஷன், உங்களோட ஆதரவும் இதுவும் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி பேசுவார். இன்னைக்கு எங்கே மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் மோடி அவர்களுக்கு, மேடிசன் ஸ்கொயர் கார்டனுங்கிறது இந்த WWE எல்லாம் பார்ப்பீங்க பார்த்தீங்களா, அதோட மெயின் இவெண்ட் எல்லாம் நடக்கக்கூடிய இடம், டைசனோட ஃபைட்ஸ், முகமது அலியோட ஃபைட்ஸ், அந்த மாதிரி ரொம்பவே பெரிய இடம். அங்கே வந்துட்டு மோடி அவர்களுக்கு தனியாக ஒரு ரிவால்விங்
பிளாட்ஃபார்மில் கொடுக்குறாங்க. அது மோடி அவர்களுக்கு கிடைச்ச பிளாட்ஃபார்மில் இந்தியாவுக்கு கிடைச்ச பிளாட்ஃபார்ம். ஸோ இந்தியாவோட குளோபல் ரைட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஃபேவரட் லீடர் டாப் எப்பவுமே வந்து மோடி அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் எல்லா இடத்துக்கு போனாலும் மோடி அவர்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். யூஎஸ் கூட எப்போ எங்கேஜ் பண்ணும், எந்த நேரத்தில் எங்கேஜ் பண்ணும் அப்படிங்கிறது மோடி அவர்களுக்கு தெரியும், நம்ம நாட்டுக்கு தெரியும். அதை காங்கிரஸ் சொல்லி நம்ம கேட்க வேணும், ஜார்ஜ் சாரோ சொல்லி நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது எந்த விதமான தேவையும் கிடையாது. ஸோ இது காங்கிரஸ் என்னன்னா தோற்று அடி வாங்கி நடு ரோட்டில் ஆதரவே இல்லாத ஒரு நேரம் வரும், அன்னைக்கு இந்த பெட்டியை திறந்து பாருங்கிற மாதிரி அந்த ஒரு பழைய டாக்டிக்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இனிமே வந்து எடுபடாது அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. ஆனால் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபாரன் உட்கார்ந்ததற்கு மிக்க நன்றிங்க. மிக்க நன்றி. நன்றி. ஜெயஹிந்த்.